யாவரும் அப்படியே கண்ணில் மூடி நம்ம ஜெபிக்க போகிறோம். 7 குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிற கர்த்தர் நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் இன்றைக்கு அப்பா எங்களுக்காக இந்த பஸ்கா பண்டிகையை நீர் பேசும்படியாக ஆண்டவரே அப்பா தாசன் மூலமாக நீர் என்ன எங்களுக்கு ஆண்டவரை கொடுக்க போறீர் என்பதற்காக நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். ஆண்டவர் அப்பா வேதத்துள்ள ரகசியங்களை அதிசயங்களை காணும்படியாக எங்கள் கண்களை திறந்தரலும் என்று ஆண்டவர் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் நோக்கி பார்க்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு ஆண்டவரை பேசும்படியாக ஜெபிக்கிறோம். நம் யாவரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிற தேவாதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே எங்களுக்காக நீர் வைத்திருக்கிற ஆண்டவரே மதுரமான வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அப்பம் தாசனை மறைத்து என் தேவனாகிய கர்த்தர் நீர் பேச போறீர். ஆண்டவரே அதை நாங்கள் யாவரும் கேட்டு ஆண்டவரே அப்பா இந்த நாளிலே எங்களை ஆயத்தப்படுத்தும்படியாக எங்கள் பாவங்களை எல்லாவற்றையும் அறிக்கையிட்டு ஆண்டவரே உம்மண்டில மனம் திரும்பும்படியாக ஒரு வார்த்தைகள் எங்கள் பக்கம் வரட்டும். ஆண்டவரே நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே ஆமென். ஆராதனை
இந்த நாளிலே தேவன் உங்களோடு கூட பேசும்படி எனக்கு தந்த வசனம். Today the given word from God for concentration. ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம். Romans chapter 9. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரிக்கு எழுதும் பொழுது எழுதிய அழகிய நிருபங்களில் ஒன்று ரோமர். The beautiful epistle of Paul the apostle to the Romans. 9ஆம் அதிகாரம் 9th chapter. அதில் 8வது வசனங்களையும் 9வது வசனங்களையும் வாசிக்க நாம் கேட்கலாம். Verses 8 and 9. அது எப்படி என்றால் மாம்சத்தின்படி பிள்ளைகள் ஆனவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி. இந்த பூமியிலே 2 விதமான கூட்டம் இருக்கிறது. ஒன்று மாம்சத்தின்படி வருகிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. அதனால தான் வேதம் சொல்லுகிறது மாம்சம் ஒன்றுத்துக்கும் உதவாது. வாசிக்கலாம். வாக்கு தத்தத்தின்படி பிள்ளைகளானவர்களே அந்த சந்ததி என்று எண்ணப்படுவார். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பலத்த கைகளை தட்டி. இன்னைக்கு அநேகர் இந்த வாக்கு தத்தத்தினுடைய ரகசியத்தின் மேன்மைகளை தெரியாமலே வாழுகிறார்கள். மாம்சத்தின்படி ஒரு கூட்டம் தேசத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறது. அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக முடியாது. ஆனால் இன்றைக்கு வந்திருக்கிற நீ தேவனுடைய பிள்ளையாகும்படி கர்த்தர் உனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். காரணம் என்ன? அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர் மட்டும்தான் தேவனுடைய பிள்ளையாகும்படி அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. By faith whomsoever accept Jesus Christ they have a right to call above Father. மற்ற எல்லோரும் அல்ல. அதனால மாம்சத்துக்குரிய பிள்ளைகள் என்கிறவர்கள் வேறு, வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள் வேறு. Which are the children of flesh is different, which are the children of promise is different. வாக்குத்தத்தம் என்பது என்ன? What is the meaning of promise? நீங்கள் காலண்டரில் காண்கிறது போல அது வாக்குத்தத்தம் தான். Promises, yes, we are printing. ஒவ்வொரு மாதம் கர்த்தர் கொடுக்கிறது வாக்குத்தத்தம் தான். அந்த வாக்குத்தத்தத்திலே ஒரு ரகசியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். There is a hidden secret. அது ரகசியம் என்பது விளையாட்டு அல்ல. வாசிக்க கேட்கலாம் 9வது வசனத்தை. அந்த வாக்குத்தத்தமான வார்த்தையாவது குறித்த காலத்திலே வருவேன். கரங்களை தட்டி. என்ன விசுவாச கைத்தட்டு. அந்த வாக்குத்தத்த வார்த்தை என்பது என்ன? What is the word of promise? வார்த்தையானது ஜீவனும் வல்லமையுள்ளதாய் இருக்கிறது. Word is life and power. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அது தேவனிடத்தில் இருந்தது. From the beginning was the word. அது தேவனாய் இருந்தது. The word was God. அது தேவனோடே இருந்தது. It was with God. அந்த வார்த்தை மாம்சமாகிற்று. The word became flesh. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே அது வாசம் செய்கிறது. Dwelling within us. அப்ப நமக்குள்ளே அது வாசம் செய்ய வேண்டும் என்றால் ஒரு விஷயத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். வாக்குத்தத்தம் என்பது கர்த்தர் உன் பட்சத்தில் வருகிறார் என்பதே வாக்குத்தத்தம். Promise means the Lord delight to draw near. தேவன் யாரிடத்தில் இல்லையோ அவரிடத்திலே வாக்குத்தத்தம் இல்லை. There is no God, there is no promise for them. வாக்குத்தத்தம் என்கிறது தேவன் வருகிறார் என்ற அர்த்தம். Promise means it is a sign of the visitation. அங்கே 9வது வசனத்திலே பவுல் சொல்லுகிறார் அந்த வாக்குத்தத்த வார்த்தையானது that word of promise குறித்த காலத்திலே நான் வருவேன். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களே. appointed season I will come. கையை தட்டி 3 அல்லேலூயா சொல்லுங்களே. குறித்த காலத்திலே வருவேன். appointed season I will come. தேவன் ஒரு ஆத்துமாவுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து விட்டால் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறாமல் போகவே போகாது. If the Lord give a promise it will take place. அதற்கு ஒரே ஒரு பெரிய அடையாளம் one sign for that. அவர் உன்னிடத்தில் வருவேன் என்பதே வாக்குத்தத்தம். He said I will come to thee. அவர் வரலனா அதுக்கு பேர் வாக்குத்தத்தம் இல்ல. Unless it will not take place. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அவர் வரலனா வாக்குத்தத்தம் இல்ல. Unless Jesus comes. நீ ஜெபிக்கலாம். May pray. தேவனுக்கு வாக்கு கொடுத்தார் என்று சொல்லலாம். You may say my God give a promise. வாக்கு கொடுத்தார் என்ற கூட்டங்கள் மிகுதியாய் இருக்கிறது. There are many groups are there. ஆனால் ஒன்று வாக்குத்தத்தம் என்பது கிறிஸ்து உனக்கு குறித்த நேரத்தில் உன் பக்கத்தில் வருவது. Promise means an appointed time the Lord will come near. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா. Praise be to God. ஹalleluya. தேவன் ஒரு ஆத்துமாவை பார்த்து வாக்கு கொடுப்பாரானால் if the Lord give a promise to somebody நான் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது when we sit in the ஆவியானவர் என்று கேட்டுக்கொண்டிருப்பேன். I ask him to God. அவர் எனக்கு வாக்குத்தத்தங்களை கொடுப்பார். இந்த வாக்குத்தத்தத்தை உம்முடைய ஜனத்துக்கு கொடு என்பார். ஏதோ ஒரு சத்தத்தை கேட்டு அல்ல, not some voice ஏதோ பைபிளை புரட்டி அல்ல, to
taking from the Bible, அல்லது இப்படிதான் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கான்செப்ட் அல்ல. not the discipline of the Bible. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? அவர் வருவாரானால் வாக்குத்தத்தத்தை சொல்லுவார். If he comes, he will share the promise of God. ஐயா தட்டி ஒரு அல்லையா சொல்லுங்களே. Hallelujah. ஆண்டவர் சொன்னார், Lord said, உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களும் உங்களோடு இருப்பேன். behold, till the end of the world I will be with you. அதுதான் That வாக்குத்தத்தம். is the promise of ஆனால் God. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? குறித்த காலத்தில் வருவேன் என்கிற வாக்குத்தத்தம். At this time I will come. That is the என் promise. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எசேக்கியா வியாதிப்பட்டு மரணமாய் இருந்த பொழுது, When Ezekiel sick and died, அவன் மரணத்துக்கு ஏதுவாய் இருந்த நேரத்திலே sentenced to die, ஒரு சம்பவம் நடக்கிறது. There was a matter. அவன் அவ்வளவு நேரம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறான். He prayed aloud. எல்லாரும் இருக்கிறார்கள். People are there. திடீரென்று கர்த்தருடைய தீர்க்கதரிசி வர்றான். suddenly prophet came. வந்து சொல்லுகிறார், நீ மரித்து போவாய் You என்கிறான். are going to die. அவன் சுபர் பக்கமாய் திரும்பி, He turned towards the ஆ wall. கர்த்தாவே என்று Oh my கேட்கிறான். Lord, he cried. அப்பொழுது கர்த்தர் அவனிடத்தில் வருகிறார். And the Lord draw near to him. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Praise the Lord. 2 நாளாகமம் 32:24 சொல்லுகிறது, 32 verses 24. கர்த்தர் எசேக்கியாவுக்கு வாக்கு கொடுத்து அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டாராம். The Lord command a promise and he command a blessings to him. தேவன் உனக்கு வாக்கை கொடுத்து இதை தருவேன் என்று சொன்னா எங்கேயோ இருந்து சொல்ல மாட்டாரு, உன் அருகே வந்து கொடுக்கிறவராய் இருக்கிறார். The Lord will draw near and he'll give the promise to you. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Praise be to நான் God. வருவேன் என்று சொல்லி That இருக்கிறார். I will come. குறித்த காலத்தில் வருவேன் என்று In the சொல்லி இருக்கிறார். appointed season. உனக்கு அவர் குறித்த ஒரு வாக்கை கொடுத்தால் அவர் வருவார். If the Lord appoint, he will come. அவர் வந்துட்டார்னா வாக்கு If நிறைவேறி he comes, promise will take place. ஆனால் நீ அவர் வருவதற்காய் காத்திருக்க You வேண்டும். have to wait for his presence. எப்பொழுது பொழுது விடியும் என்று விடியற் காலத்திற்காய் ஜாமக்காரனை பார்க்கலும் அதிகமாய் என் ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது என்று Know சொன்னார். that the night watchman, my soul waited for the Lord. சங்கீதம் 136 130 verses என் 6. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children. இந்த வார்த்தைகளை சற்று கவனிங்கள். Pay your attention to this word. நான் உங்கள் அருகே வருகிறது போல கிறிஸ்து வருவார். How I am coming nearby. உங்களை some way. பார்க்கிறது போல அவர் How பார்ப்பார். I am seeing you. some அவருடைய way. வாக்கு தத்தங்கள், வாக்கு என்பது வருவேன் என்பதே வாக்கு. His promise is, I will come to thee. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அவர் வருவேன் என்பதுதான் வாக்கு. I am come. இந்த That வேத is the பகுதிகளை கொஞ்சம் தெளிவாய் கவனிங்கள். Very clearly pay அப்போ attention. கர்த்தர் எசேக்கியாவை பார்த்து சொல்லுகிறார், Lord said to Zechariah, நான் வருவேன் என்று I சொன்னார். will come. அவனுக்கு வாக்கை கொடுக்கிறார். Give a promise. 3ஆம் நாள் அழைத்து போவாய் என்று On the சொல்லுகிறார். third day will you go to the அத்திப்பழத்தின் temple of அடையில் 10 போடுங்கள் என்று சொன்னார். And apply அவர் all வந்ததனால தான் இத்தனை காரியங்கள். Because he came. வாக்கு என்பது மாறாதது. Promise will never ever அதனால change. தான் சங்கீதம் 105:42 வேதம் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? அவர் பரிசுத்த பிள்ளைகளாகிய பரிசுத்தவான்களுக்கு தம்முடைய வாக்கை கொடுத்தாராம். He gave his promise to his saints. அவர் வாக்கு கொடுப்பதில் வல்லமை உடையவர். Mighty to give promise. 42வது வசனம் சொல்லுகிறது, அவர் வாக்கை தருகிற தேவன். He shared the promise. என் அருமையான மகனே, மகளே, நம்முடைய விசுவாசங்கள், நம்முடைய வேதத்தில் இருக்கிற அத்தனை வாக்குத்தத்தம் அவருடைய தான். ஆனால் அவர் வந்து கொடுக்க வேண்டும். Every promises recorded in the Bible is belong to God, but we need the presence of God. என் அன்பு மகனே, மகளே, Children of God. நாம் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது When I seated in his ஒன்று presence, அவருடைய சமூகம் வர வேண்டும். we need his presence. அவருடைய வல்லமை நம்மேல் வர We வேண்டும். need the power. அவருடைய கிருபை நம்மேல் வர We need வேண்டும். his mercy. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு நாள் One day, எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். Prophet Ezekiel prayed. அப்பொழுது பட்டணத்தின் மூப்பர்லாம் முன்னாடி உட்கார்ந்திருக்காங்க. Elders seated over here. எல்லாரும் கவனிக்க வேண்டும். Listen. எல்லாரும் உட்கார்ந்திருக்காங்க. Everybody out ஆனால் கர்த்தருடைய கரம் எசேக்கியாவின் மேல் வந்து அமர்ந்தது. The hand of the Lord came upon Ezekiel. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. வேத வசனத்தை கவனித்து பாருங்கள். Look at the Bible. உன்னை தாழ்ந்து போவதற்கு கர்த்தர் கொண்டு வரவில்லை, உன்னை வாளாக்காமல் தலையாக்க உயர்த்த விரும்புகிறார். He delight to make you head and not a tail. ஆனால் அதற்கு ஒரே ஒரு காரணம், One reason. அவர் உன்னிடத்தில் வரணும். Visitation of God is we need. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Praise the Lord. நான் முன்ன மாதிரி ஜெபிச்சேன், அப்பெல்லாம் தேவ சமூகம் வரும், இப்ப வர மாட்டேதே, வரல. Those days I pray well. Nowadays கர்த்தர் உனக்கு வாக்கு கொடுக்கவில்லை என்ற அர்த்தம். you are not receiving the word from God. வாக்குத்தத்தம் இல்லாதவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. Without promise, you are not a child of God. மாம்சத்தின்படி பிறந்தவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. Who born according to the flesh will not be. மாம்சத்தின்படி பிறக்கிறவன் வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தவனுக்கு எப்போதும் விரோதியாக இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. Who born in a flesh will always resist the children இந்த of வேத God. பகுதியை கவனிங்கள். Look at this word. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் வாக்கை கொடுத்து விட்டால் The Lord gave a promise. அவர் மாறவே He மாட்டார். never ever changed. எத்தனை பேர் How விசுவாசிக்கிறீர்கள்? many believe? விசுவாசிக்கிறோமோ நல்லலையா சொல்லுங்களே. Praise be to God. வருவேன் என்று வாக்கு He கொடுத்தார், said, I will come. அவர் மாற மாட்டார். Never change. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்தை சற்று தெளிவாய் கவனியுங்கள்.
கவனித்து பாருங்கள். Really pay attention. அதைத்தான் ஆண்டவர் சொன்னார். That's what the Lord இதோ நான் மேகங்களுடன் வருகிறேன் என்றார். Behold, I am coming with clouds. அதுதான் வாக்குத்தத்தம். That is the promise. வெளிப்படுத்தல் 1:7 சொல்லுகிறது. Revelation 1:7. வெளிப்படுத்தல் 3:3 பாருங்கள். 3 verses 3. நான் உன்மேல் வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். I will come upon you. அதுதான் வாக்கு. That is the promise. ஹalleluya. Hallelujah. நான் உன்மேல் I வருவேன். will come upon you. யார் மேல் தேவன் வருகிறாரோ Whomsoever get this அதுதான் privilege, வாக்கு. that is the நாம் promise. ஜெபிக்கும் நம்மேல் அவர் வர When we வேண்டும். pray, we need his power. எசேக்கியேல் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். When Ezekiel prayed, மூப்பர்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். elders seated. யார் மேலும் அவர் வரவில்லை. He never came upon anybody. கர்த்தருடைய கை எசேக்கியேல் மேல் அமர்ந்தது. Hand of the Lord rested upon எசேக்கியேல் 8 Ezekiel. அதிகாரம் முதல் வசனம் சொல்லுகிறது. Ezekiel 8 verses 1. நம்மேல் அவர் வர விரும்பும் பொழுது When he delighted to come அவருக்கு upon வாக்குகளை us, கொடுப்பார். he'll give a promise. அந்த வாக்கு என்னது? What is that நான் promise? வருவேன் என்பதே வாக்கு. I will come. That is the promise. நீ for us. போகலாம். You go. நீ thy way. போகலாம். Go thy way. அதுதான் வாக்கு. That is the promise. அப்படின்னா நீ போகலாம் என்பது ஆண்டவர் இங்கே இல்லை, அங்கே அற்புதத்தை செய்கிறார். Meaning is the Lord is performing ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Say hallelujah. அவர் வார்த்தை பூமியில் தீவிரமாய் சொல்லுகிறது. Swiftly the word of God. ராக்கெட்டை விட வேகமாய் சொல்லுகிறது. Very swiftly. காற்றை விட வேகமாய் More சொல்லுகிறது. than the கரங்களை air. தட்டி ஆண்டவருக்கு. Hallelujah to the Lord. உனக்கு உன் புருஷன் வாக்கு கொடுக்கிறான். Your husband give a promise. ஐயர் கேட்கும்போது வாக்கு கொடுப்பார். When the priest asks, என் உலக ஆஸ்திகளால் உங்களை திருப்திப்படுத்துவேன். through my worldly wealth I will கடைசி satisfy வரலாம் you. வர்றானா வரல. Till the end he will not come. ஆனா ஆண்டவர் மட்டும்தான் வருவார். But the Lord will come. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many believe that? விசுவாசிக்கிற கரங்களை தட்டி ஆண்டவருக்கு. Let's all glad. தேவனுடைய வாக்கு என்பது Promise of God நான் means வருவேன். I will come. வாக்கு தத்தம் என்பது வருவேன். Promise means I will நான் come. உங்கிட்ட வருவேன். I will come to thee. ஜோசப் உங்களிடத்தில் வருவேன். Joseph will come குமார் to thee. உன்னிடத்தில் வருவேன். Kumar will come to thee. செல்வம் உன்னிடத்தில் வருவேன். Selvam will come to thee. ராஜா உன்னிடத்தில் வருவேன். Raja will come to அலெக்ஸ் thee. உன்னிடத்தில் வருவேன். Alexa will come to thee. பாபு உன்னிடத்தில் வருவேன். I will come to thee. தேவன் சொன்னதான் If the Lord வருவேன் என்பதுதான் வாக்கு தத்தம். I will come. That is the promise. அவர் ஒருவனுக்குள் வருகிறதே வாக்கு தத்தம். The promise we should test God. ஒருவனுக்குள் இடைபடுவதே வாக்கு To தத்தம். mingle with somebody. அவர் வந்து சொல்வதே வாக்கு To தத்தம். share his words. இன்றைக்கு நீ முடிவு செய்து கொள். Take a decision. ஆண்டவரே நீ வருவேன் எனக்கு வாக்கு கொடு. Lord give a promise. to me. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. That's what the Bible என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. வாக்கு தத்தம் சாதாரணதல்ல. Promise is not ordinary. வேதம் அழகாக சொல்லுகிறது. The Bible says. செப்பனே 3:20 வாசித்து பாருங்கள். 3:20. அவர் வாக்கு எப்படி கொடுத்தார் என்று சொல்லி. How the Lord shared the அதனால promise. தான் ரோமர் 4:21 வாசித்து பாருங்கள். 4:21. கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தார். God gave a promise to அதை Abraham. நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறான். முழு நிச்சயத்தோடு விசுவாசத்தில் வல்லவனாய் மாறினான். He believed the word of God as a promise. 100 வயசு At the age of 100, எல்லாம் ஓவர். everything is closed. தேவன் வாக்கு கொடுக்கிறார். But the Lord gave a நான் promise. வருவேன். I will come. ஆபிரகாம் Abraham, நான் வருவேன். I will come. நான் வருவேன். I will come. வேதம் சொல்லுகிறது. The Bible என் says, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children. எபிரேயர் 11:11 வாசித்து பாருங்கள். 11 verses 11. நம்முடைய தாயாடத்தில் வாக்கு He கொடுக்கிறார். gave a promise to our என்ன mother. வாக்கு What கொடுத்தார்? is that promise? நான் வருவேன். I will come. வேதம் சொல்லுகிறது. Bible வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், அப்படியே செய்து நிறைவேற்றுவார் என்று விசுவாசித்தால் நம்முடைய தாய். He who promised is faithful, he will fulfill it. வருவேன் என்பதே வாக்கு தத்தம். I will come. That கரங்களை is the உயர்த்தி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க Say பார்க்கலாம். hallelujah. தேவன் வருவேன் என்று உனக்கு வாக்கு கொடுப்பாரானால் promise. The Lord give promise, I will come. நீ அவரை நோக்கி பார்த்திருக்க. Let us look to God. மனுஷனை அல்ல, Oh, not man, மனுஷி அல்ல. not woman. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தேவனை நோக்கி காத்திருக்கும் பொழுது When you wait in the presence of God, நாம் புதுபெலன் அடைகிறோம். we get new strength. கழுகை போல எழும்புகிறோம். Like an eagle சட்டைகளடித்து உயர பறக்கிறோம். riding with அவர் wings. உன் கூட வந்தால் நீ ஓடினாலும் இளைப்படைய If he மாட்டாய். comes, when you run, you will not நீ be tired. நடந்தாலும் சோர்ந்து போக When you walk, you மாட்டாய். will not be weary. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. Praise the Lord. வருவேன் என்கிறது தான் வாக்கு. I will come. That is the உன்னை promise of பார்த்து God. சொல்லுகிறார். Today the Lord என் says, மகளே, my daughter, நான் வருவேன். I will come. என் மகனே, My son, நான் உன் வருவேன். I will come. நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, I never leave you. உன்னை கைவிடுவதுமில்லை. Nor forsake you. நான் வருவேன். I will come. நான் வராமல் போக மாட்டேன். I will come. நான் வருவது உறுதி என்றார். It is true. எப்படி வருவாரா? How? அவர் அழைத்து கொண்டே வருவாராம். He will call you and he will come. கையை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. Praise the Lord. பலத்த கைகளை தட்டி அவர் அழைத்து கொண்டு வருவாரா? He will bring and யாரை? Whom? தம்முடைய ஜனத்தை. to his people. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Praise the Lord. வேதம் சொல்லுகிறது. The Bible says, எசேக்கியேலின் புத்தகம் 36 அதிகாரம் Ezekiel 36, 24 வாசிக்க கேட்போமா? 24. எசேக்கியேல் 36:24. நான் உங்களை புறஜாதிகளிடத்திலிருந்து நான் உங்களை புறஜாதியிடத்திலிருந்து அழைத்து உங்களை சகல தேசங்களிலும் சகல தேசங்களிலுமிருந்து சேர்த்து உங்கள் சுய தேசத்திற்கு உங்களை கொண்டு வருவேன். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இவ யார் கொண்டு வந்தா? Who brought here? ஹலோ, யார் கொண்டு வந்தா? Who brought? மோசேவா?
Is it Moses? சாமுவேலா, Is it Samuel? எலியாவா, Is it Elijah? எலிசாவா? Elisha? இல்ல, மத்தியஸ்தர்கள். They are advocates. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் ஒரு மத்தியஸ்தன். I am advocate. என் அன்பு சகோதரனே சகோதரியே, Beloved. ஆனால் ஒன்று, But one thing. உங்களை அழைத்து வருகிறார் அவர்தான். He who called you is the Lord. அவர்தான் உன்னை அழைத்து வந்திருக்கிறார். He only called you. அவர்தான் உன்னை நடத்தி வந்திருக்கிறார். He only lead you. அதைத்தான் ஆண்டவர் சொன்னார். மாம்சத்திற்குரியவர்களுக்கு நான் வருவதில்லை. I will not come to the people belong to flesh. நான் யாருக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறேனோ To whom I give a promise. அவர்களை நான் அழைத்து வருகிறேன். Bring them up. கரங்களை தட்டி தேவனுக்கு மூணலையா சொல்லுங்களே. Praise be to God. எந்த ஆத்துமாவுக்கு நான் வாக்கு கொடுக்கிறேனோ To whom I give promise. அந்த ஆத்துமாவை அழைத்து வருகிறேன். I will bring them. பலத்த கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க பாக்க. ஆனால் அவர் செய்த கிரியைகளை மனுஷனுடைய கண் காண்கிறதும் இல்லை, காது கேட்கிறதும் இல்லை. Eyes of men cannot see the deeds of God and ears will not see. இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்தில் தேவன் நடத்துறார். When the Lord led the people of Israel, எல்லாரும் பாடி துதிக்கிறார்கள். everyone sing. யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வீர். ஒரு பக்கம் ஆரோன், ஒரு பக்கம் மீரியாம், எல்லாரும் பாடி துதிக்கிறார்கள். மோசே பாடிக்கொண்டு வருகிறார். All the assembly worship the Lord. ஆனா மோசே கிட்ட சொன்னாரு, He said to Moses, உன் கையை நீட்டி சமுத்திரத்தை பொளந்துருன்னாரு. stretch out the hands and divide the sea. Listen to me. கவனிங்கள். பொளந்துருன்னு சொல்லிட்டாரு. Divide the sea. ஆனா அவன் கையை நீட்டினால பொளக்கல. He stretched out not only. அதுதான் மிக முக்கியம். That is important. இதுதான் ஆவிக்குரிய அனுபவம். That's a special experience. அவன் கையை நீட்டுறான் கோல, He stretched out the rod. தலைவர் மூக்குல கையை வச்சிட்டாரு. He ஊதுனார். He sent forth wind through his nostrils. யாத்திராகம் 15 சொல்லுகிறது, Exodus 15. அவர் நாசின் சுவாசத்தால் சமுத்திரத்தை இரண்டாய் Breathe of the பிளந்தார். nostril, he divided the Red Sea. ஹalleluya. Praise the Lord. Big clap. கைகள் தட்டி. என்ன மாதிரி ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருக்கறா, அவனுக்குள்ள இருக்கிற சுவாசம் இருக்குது, அதுதான் அவர். The breath of the nostril belong to God. இப்போ கர்த்தர் நம்ம கூட இருக்காரா இல்லையா? Tell me the Lord is be with us or not. சத்தமா சொல்லுங்களே. இருக்கிறார். Yes. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் அவருடைய சுத்த கிருபை. வாக்குத்தத்தம் என்ன? What is the promise? வாக்குத்தத்தம் என்ன? What is the promise? வருவேன். I will come. வாக்குத்தத்தம் என்பது வருவேன். Promise means இதாய வாக்குத்தத்தம். visitation of God is a promise. வேற வாக்குத்தத்தம் இல்ல. No other promise. வருவேன் என்கிறது வாக்குத்தத்தம். Visitation of God is மோசே promise. ஜனங்களை நடத்தி கொண்டு வரும் பொழுது Moses guided யாருக்கும் தெரியல. No one knows. ஆனா மோசே ஜனங்களை வழிநடத்தும் போது ஒரு அழகான பாதத்தை கண்டான். And Moses found a beautiful அந்த footprint. தண்ணீரில் மேல் இயேசு நடந்து வருகிறதை, கர்த்தர் நடந்து வருகிறதை அவன் மட்டும்தான் பார்த்தான். On the water he saw a footprint of God. மோசேயின் கண்கள் தேவன் நடந்து வருகிற அவருடைய பாதடிகளை, பாதச்சுவடிகளை பார்த்தான். Eyes of Moses found the footprint of God. தேவன் கொடுக்கிற வாக்கு ஒன்றுதான். The promise of God is one. நான் வருவேன். I will come. நீ எங்கு போனாலும் வருவேன். Wherever you go. நீ எங்கு நின்றாலும் வருவேன். Wherever you stand. அவர் வாக்கு கொடுத்தானா உன்கிட்ட வருகிறான்னு அர்த்தம். Give a promise means visitation. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி ஹalleluya. பக்கத்துல கை கொடுத்து தேவன் என்னோடு வருவார். The Lord will come with me. ஆனா வரும் பொழுது when he comes உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் குற்றமற்றதா இருக்கணும். should be blameless and spotless. 1 தெசலோனிக்கர் 5 23 24 25 இன் படி 23 24 25. என் அருமையானவர்களே, வேதம் சொல்லுகிறது, The Bible reports உங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரங்கள், your soul, spirit and உங்களுடைய body, விசுவாச வாழ்க்கை, faithful life, உங்களுடைய நம்பிக்கைக்குரிய அனுபவங்கள், confident, வேதத்தை கவனித்து பாருங்கள். listen the Bible. வாக்குத்தத்தம் என்பது குறித்த காலத்தில் வருவேன். Promise means the visitation of God. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. அதுதான் அவருடைய வாக்குத்தத்தம். That is the promise. நான் சொல்லவில்லை, I'm not saying. வேதம் அழகாக சொல்லுகிறது. The Bible says, என் அன்பு மகனே மகளே, son and daughter, வருவேன். I will come. நான் தான் அழைத்து வருவேன். I will bring up. இப்ப சொல்லுங்க, Now tell you, யார் நம்மை அழைத்து வந்தது? who brought us here? சத்தமா அழைத்து வருகிற அவர்தான். He only இல்ல நான் தான் கூட்டு வந்தேன் பிரதர். நெவர். No one can say that. கர்த்தர் ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் தானாய் அவன் வருவதில்லை. Unless the Lord bring forth, no one can come. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. இன்னைக்கு கர்த்தர் இந்த இடத்திலே உன்னை குறிப்பிட்ட நாட்களுக்காக, வாக்குக்காக, வல்லமைக்காக அழைத்து வந்திருக்கிறார். For the promise, for the power, the Lord has brought you here. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Amen. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, கர்த்தர் என்னை அழைத்து வந்திருக்கிறார். The Lord brought me here. அவருடைய வாக்குத்தத்தம் His promise, வருவேன். I will come. அல்லேலூயா சொல்லுங்களே. Amen. அவருடைய வாக்குத்தத்தம் என்னம்மா? What is the promise? வருவேன். I will come. போவேன் இல்ல, Not I will go. வருவேன். I will come. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Praise the Lord. வேதம் அழகாக சொல்லுகிறது. The Bible says. அதைத்தான் யோவான் 14:28 சொன்னார். John 14:28. நான் வருவேன். I will come. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. ஹalleluya. நான் வருவேன். I will come. நான் வராமல் போக மாட்டேன். I will come. விசுவாசிக்கிறவங்க 3 அல்லேலூயா சொல்லணும். Hallelujah. நான் வருவேன். I will come.
நான் வருவேன். I will come. அதனால தான் ஆண்டவர் சொன்னார். So the Lord says, என்ன சொன்னார்? what does he say? வெளிப்படுத்தல் 3:3 உன்மேல் வருவேன். I will come upon கரங்களை you. தட்டி அப்பா குரலையே சொல்லுங்களேன். எப்படி வருவாரா? உன்மேல் வருவாரா? On you. உன் மேல வருவாரா? On you. யோசிச்சு பாருங்களேன். Just think. வாசிக்க கேட்போமா? Shall we? ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கைக்கொண்டு மனம் திரும்பு. அதை கைக்கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனைப் போல் உன்மேல் வருவேன். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Amen. வருவாரா? He will come. சில நேரத்துல எப்படி வருவார் நைனா? Sometimes நல்லவனை போல வருவாரு. like a gentle. சில நேரத்துல எப்படி வருவாரு? Sometimes திருடனை போல like a thief. நீ நினைச்சீங்க ஆண்டவர் தெரியாது வரல கூட வரல. You may இல்ல. think the Lord do not know. திருடன் வரும் நாளி உனக்கு தெரியுமா? Do you know? ஒருவன் அறிய மாட்டான்ல. No one can know. ஒரு வீட்ல கண்ணம் விடுறவன் உன்கிட்ட சொல்லிட்டா வருவான். You know, thief comes. ஆனா வாக்கு தத்தம் பண்ணவர் அப்படி இல்ல சொல்லிட்டு வர்றாராம். நான் வர்றேன்டா. You already gave a promise. வாக்கு பண்ணறேன்னு சொல்லிட்டு வர்றாரு. நான் வர்றேன். I will come. அவர் குறித்த காலத்தில் வருகிறவர். Appointed time he will come. என் அன்பு மகனே மகளே, Son and daughter. நம்முடைய தேவன் எவ்வளவு பெரியவர். How awesome he is. அதைத்தான் வேதம் So சொல்லுகிறது. the Bible says. நான் வாக்குத்தத்தம் பண்ணினவர் குறித்த காலத்தில் வருவேன் என்றார். He who promised you will come and இப்ப சொல்லுங்க ரோமர் 9:9க்கு ஒரு முத்தம் கொடுத்த ஆண்டவரை என்கிட்ட வான் கூப்பிடுங்க. Romans 9:9 keys and ஒரு தரம் கூட வாசிப்போமே, என் மகள் வாசிக்கும். அந்த வாக்குத்தத்தமான வார்த்தையாவது குறித்த காலத்திலே வருவேன். மகளை நிறுத்தி நீங்க சொல்லுங்க பார்க்கலாம் அந்த வசனத்தை. குறித்த காலத்தில் யாரிடத்துல? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். என்னிடத்தில் வருவார். ஆமென் சொல்றங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் குறித்த காலத்தில் வருவாரா? அதுதான் வாக்குத்தத்தம். உனக்கு குறித்த காலத்தில் அற்புதங்களை செய்வார். ஒரு நாள் ஆண்டவர் ஆபிரகாமைக்கு சந்திக்க போயிருந்தார். ஆனா ஆபிரகாமை சந்திக்க போகல, சோதோம் குமாராவுக்கு போனார். நம்முடைய தாசன் ஆபிரகாம் இருக்கிறான். போற வழியில சாப்பிட்டு போயிடலாம். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். வல்லத்த கைகளை தட்டி. அவன் மம்ரோயின் சமபூமியில் அமர்ந்திருக்கிறான். கூடார வாசலில் அப்படியே யோசிச்சு உட்கார்ந்துக்கிறான். இந்த மாதிரி உஷ்ண வேலை, இந்த மாதிரி வெயில் நேரம், சம்மர் சீசன். பைபிள் அப்படிதான் எழுதி இருக்குது. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். முதலாம் வசனத்தை வாசிங்கள். பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே ஆபிரகாமுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளை. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். குழு குழு வேலையா? உலகத்திலே பிதா குமாரன் பரிசுத்த ஆவி 3 பேரை ஒரே நேரத்தில் பார்த்து அவனை போல எவனும் இல்லையா? Only one person on this world experienced the Trinity. கையை தட்டி ஒரு அல்லேலூயா. Is Abraham. தேவனை முகமுகமா பார்த்தான். Experienced God face to face. யாத்திராகமம் 33:11. 33:11. என்னாகம் 12:8. Numbers 12:8. யாத்திராகமத்தின் புத்தகம் 33:9. யாத்திராகமம் 33:12. 11 19 தேவனுடைய கிரியைகளை காணுங்கள். Deeds of God. மோசே தேவனை முகமுகமாய் சந்தித்தான். ஆபிரகாம் In the case of Abraham, 3 பேரை பார்க்கிறார். ஒரு சின்ன காரியம். Listen to me. தண்ணீர் கொண்டுகிறேன், மரத்தடியில் சாய்ந்திருந்து உங்கள் கால்களை கழுவி கொள்ளுங்கள் சொன்னான். Bring some water, you should wash. அதத்தான் நீ செஞ்சிட்டு வந்திருக்கிற. That's why we did it. இவைகள் ஒரு பெரிய பிரமாணம். இதை இயேசு நிறைவேற்றினார். Jesus did it. யோவான் 13ஆம் அதிகாரத்திலே கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மிக தெளிவாய் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். பகலின் உஷ்ணவெளியில் அவருக்கு ஆகாரம் கொடுக்கிறான். அவர் அப்பத்தை சாப்பிட்டாரு. புறப்படும் போது சொன்னார், ஆபிரகாம் உன் மனைவியாகிய சாராள் எங்கே என்றார். அவள் கூடாரத்தில் இருக்கிறார். சரி, அவ இருக்கட்டும். வாக்கு கொடுக்கிறார். நான் குறித்த காலத்தில் நான் உடத்திற்கு திரும்ப வருவேன். நான் குறித்த காலத்தில் உம்மிடத்திற்கு வருவேன். உன் மனைவியாகிய சாராள் ஒரு குமாரன் இருப்பான். அது தாய வாக்கு. Of God. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் குறித்த காலத்தில் வருவேன். The appointed season will come. இது சொன்ன உடனே immediately கர்த்தர் வருவேன் என்கிறதுதான் வாக்கு. The visitation of God is a promise of all. கரங்களை தட்டி தேவனுக்கு. Let us all clap. Hallelujah. பக்கத்துல கேட்டு சொல்லுங்க, இன்னையிலிருந்து என் கூட வருவார். இதுதான் எனக்கு வாக்கு. This is the promise. உனக்கு வாக்கு அதுதான். This is the promise. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? சாராள் நகைத்த உடனே when Sarah laughed, திரும்ப நான் ஒரு கால திட்டத்தில் குறித்த காலத்தில் நான் வருவேன். 14வது வசனம் சொல்லுகிறது. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆதியாகமம் 46.
2, 3, 4 வாசிக்கலாம். அன்று இரவிலே அன்று இரவே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி, கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அன்று இரவே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டார். ஒரு அல்லேலூயா சொன்னோம். இஸ்ரவேலுக்கு தரிசனமாகிறார். He appeared to Israel. தேவன் தரிசனமாகி நிற்கிறார். The Lord appeared himself to அவர் என்ன Israel. சொல்றாரு? What does he say? யாக்கோபே Jacob. யாக்கோபே என்று கூப்பிட்டார். கூப்பிட்டார். இதோ அடியேன் என்றார். என்றான். அப்பொழுது அவர் நான் தேவன். ஒரு அல்லேலூயா சொல்லையா, கையை தட்டி சொல்லியா, ஹalleluya. என் மகளே அவர் என்ன சொல்லுகிறார்? What does the Lord say? என் மகனே அவர் என்ன சொல்லுகிறார்? I am God. நான் உன் தகப்பனுடைய தேவன். கையை I am தட்டி. a God of your father. ஆபிரகாமின் I am தேவன். a God of your father. நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம். பயப்பட வேண்டாம். ஒரு அல்லேலூயா சொல்லணும். Should not afraid about. நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம். அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். அங்க தான் உன்னை பெரிய ஆளாக்க போறேன். நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன். கை தட்டு. glory. that is a promise. I will make the great nation. That is a promise. தேவனுடைய கிரியைகளை மனிதன் கண்டுபிடிக்க வேண்டும். Man should find the deeds of God. ஒரு ஸ்திரீயானவள் 10 வெள்ளி காசை தொலைத்துவிட்டு ஒரு வெள்ளி காசை கண்டுபிடிப்பதற்காக 9 வெள்ளி காசை ஒரு ஓரத்தில் வைத்துவிட்டு அதை கண்டுபிடிக்கும்படி தேடினாள். For one silver coin a woman searched the house. ஆனால் அதை கண்டுபிடித்த பின்பு When she found அயலார் வீட்டாரை வரவழைத்து கண்டுபிடித்து விட்டு என்று சந்தோஷப்பட்டாள். she met all the neighbors and she was become நீ எகிப்துக்கு overjoyed. போக பயப்படாதே. Do not worry about to go நான் எகிப்திற்கு வருவேன். I will come to Egypt. அதுதான் வாக்கு. That is the promise. கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. அதுதான் வாக்கு. That is the promise. அதுதான் வாக்கு. That is the promise. பலத்த கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க Say பார்க்கலாம். hallelujah to the Lord. அதைத்தான் ஆண்டவர் சொன்னார். The Lord said to him, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினது எதிரு? வருவேன் என்பதே the வாக்குத்தத்தம். promise is Maranatha. வருவேன் என்கிறதே I வாக்குத்தத்தம். will come. That is the promise. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. ஹalleluya. Praise the Lord. அவன் மாறாதவர். He never ever changed. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வருவேன் I will come. அதுதான் That வாக்குத்தத்தம். is the promise. வருவேன் என்கிறது தான் I வாக்குத்தத்தம். will come. That is the என் promise. அருமையான மகனே மகளே, Son and daughter. சற்று யோசித்து பாருங்கள். Just think. நாம் 2 நினைவோடு உட்கார்ந்து வேதனைப்படுகிறோம். How things ஆண்டவரனை will be ஆசீர்வதிக்க கவலைப்படுகிறோம். We are worried about the தூக்கி blessings of God. அப்புலப்படு. Cast out. நான் everything. புறப்படுகிறேன். Let I go. கர்த்தர் என்னோடு வருவார். The Lord will come எனக்கு with me. வாக்கு He கொடுத்திருக்கிறார். gave a promise. வருவேன் என்று வாக்கு I will கொடுத்திருக்கிறார். come. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. யாத்திராகமம் 19:9 வாசித்து 19 பாருங்கள். verses 9. வாசிக்க கேட்ப முடிக்க போகிறேன். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உன்னுடனே பேசும்போது நான் உன்னுடனே பேசும்போது ஜனங்கள் கேட்டு உன்னை என்றைக்கும் உன்னை விசுவாசிக்கும்படி எப்பொழுதும் விசுவாசிக்கும்படி நான் கார் மேகத்தில் உன்னிடத்திற்கு வருவேன். கரங்களை தட்டி வர அல்லேலூயா சொல்ல பார்க்கலாம். Amen. Praise God. Praise the Lord. That is a promise. அதுதான் மோசேக்கு வாக்குத்தத்தம். வருவேன் த I வாக்கு. will come to thee in a thick வாக்கு cloud. என்பது வருவேன். Promises I will. There are நிறைய days, காலம் வருகிறது. many days are coming. வெயில் நேரத்திலே This hot summer. ஆபிரகாமின் தேவனை கொண்டு சொல்லுகிறேன். God of Abraham. அவர்தான் நம்முடைய தேவன். Jesus is our இன்றைய God. கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுங்க. Today the Lord says, நான் வருவேன் என்பதே வாக்குத்தத்தம். I will come unto thee in thick வருவேன் cloud. என்பதே வாக்குத்தத்தம். Maranatha is அவர் promise. வருவேன் என்பதே வாக்குத்தத்தம். Maranatha is கரங்களை promise. தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Amen. சத்தமா சொல்லு அல்லேலூயா. Hallelujah. நீ சபையின் நடுவில் சகமாயிருப்பே. Dwell among the church of God. நான் அழைத்துக் கொண்டு வருவேன். எருசலேம் நடுவிலே குடியிருப்பார்கள். அவர்கள் எனக்கு உண்மையும் நீதியுமான ஜனமாய் இருப்பார்கள். கையை தட்டி 3 அல்லேலூயா சொல்லு. ஸ்தோத்திரம். நீ அப்படி இருந்துருவே அவர் வந்துட்டார். If you be like that, you are a faithful உண்மையும் nation. நீதிமான ஜனமாய் இருப்பார்கள். நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கை தட்டி வரலையா The சொல்லுங்க. Lord of hosts says, I'll be their நம்முடைய God. ஆண்டவர் யாரு? Prince of our God. சேனைகளே The Lord of கர்த்தர் கைகளை தட்டி தேவனுக்கு வரலையா சொல்லுங்க. Hallelujah. விசுவாசிக்கிறீங்களா? Do you believe? அந்த வசனத்தை அப்படியே எடுத்துக்கிட்டு எழுந்து Take the நிப்போமா? promise and stand immediately. என்னோட வருவார். He will come with me. எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். He ever promised to me. என்ன வாக்கு What is கொடுத்திருக்கிறார்? that promise? அவருடைய வாக்குத்தத்த வார்த்தை என்ன? What is the word of the promise? உன்னோடு வருவேன். I will come. குறித்த காலத்தில் இடத்தில் In வருவேன். appointed season. வருவேன் என்பதே அந்த வாக்குத்தத்தம். Promise of God is visitation of God. வருவேன் என்பதுதான் வாக்குத்தத்தமா? Visitation of God is promise. வரமாட்டேன்ங்கிறது வாக்குத்தத்தம் அல்ல. That is not a promise. எப்படி மகனே வாக்குத்தத்தம்? வருவேன். வருவேன். I will come. வருவேன் என்பதே வாக்குத்தத்தம். Visitation of God is a promise. அப்படியே பைபிளை எடுத்தவர்களாக Check the Bible. சங்கீதம் 132 அதிகாரம் 132. 132 15 எல்லாரும் திருப்பிக் கொள்ளலாம்.
132 15. எடுத்துக்கொள்ளுங்கள், வாசிக்கலாம். அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன். அதன் ஆகாரத்தை 132ஆம் சங்கீதத்தை அப்படியே தலைமையில கவுத்து சொல்லுங்க. ஆண்டவரே, இதில் உள்ள ஆகாரம் முழுவதும் எனக்கு வருவதாக என்று கேளுங்கள். அதன் ஆகாரத்தை ஆசீர்வதித்து வருவேன். அதன் ஏழைகளை நான் அப்பத்தினால் திருப்தியாக்குவேன். அப்படியே பைபிளை கீழே வச்சு கரங்களை உயர்த்துங்கள். லூக்காவின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 19 20 வசனங்களை வாசிக்கலாம். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிறது, என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என் இரத்தத்தினாலாகிய என்றார். அப்படி முழங்கால் படியிட்டு உங்களை ஆயத்தப்படுத்துங்கள், ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, நீர் பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே அப்பா, நீர் எங்களுக்காக ஆண்டவரே பண்ணின வாக்கு தத்தங்களை ஆண்டவரே அப்பா நீ வருவேன் என்று சொல்லியிருக்க தகப்பனே, இன்றைக்கு ஆண்டவரே எங்கள் சபையில் நீ ஆண்டவரே வந்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு நாளும் எங்களின் தேவனாய் கர்த்தர் திக்கட்டம் விடேன் என்று நான் உன்னிடத்தில் வருவேன் என்று சொல்லி தகப்பனே, ஆண்டவரே எங்களை யார் கைவிட்டாலும் என் தேவன் எங்களோடு கூட ஆண்டவரே வருவேன் என்று வாக்கு கொடுத்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே அப்பா, நீர் எங்களுடைய ஆண்டவரே ஆகாரத்தை ஆண்டவரே ஆசீர்வதித்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே உங்களுடைய அப்பத்தினாலும் ஆண்டவரே உங்களுடைய ஆண்டவரே அப்பா திராட்சரசத்தாலும் எங்களை இந்த நாளில் ஆண்டவரே நீ வந்த நிமித்தம் ஆண்டவரே அதப்பா உங்களுடைய சரீரமாய் ரத்தமாய் மாற்றி ஆண்டவரே அது எங்களிடத்திலே கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பிதாக்களுக்கு நீர் ஆண்டவரே வாக்கு கொடுத்து வருவேன் என்று சொன்ன அந்த வாக்கை ஆண்டவரே எங்களுக்கு திரும்ப ஆண்டவரே அந்த வாக்கை ஆண்டவரே அப்பா நீ ஆண்டவரே கொடுத்திருக்கிறதுக்காக நன்றி ராஜா ஆண்டவரே. இந்த நாளிலே நீ ஆண்டவரே கொடுத்திருக்கிற ஆண்டவரே உடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் ஆண்டவரே அப்பா நாங்கள் ஆசீர்வதிக்கும்படி நீ ஆசீர்வதித்து ஆண்டவரே அதை எங்களுக்கு பிட்டு கொடுக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. அதை நாங்கள் வாங்கி புசிக்கிற வேளையில் ஆண்டவரே எங்களோடு எப்பொழுதும் எங்களோடு வாசம் செய்கிறார், எங்களோடு வந்து கொண்டிருக்கிறார், எங்களோடு வருகிறார் என்று ஆண்டவரே அப்பா நாங்கள் ஒவ்வொரு நாள் நினைக்க உதவி செய்வீராக ஆண்டவரே. நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே அப்பா அந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் ஆண்டவரே அப்பா நாங்கள் பயபக்தியோடு வாங்கி புசிக்க உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே. இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே, நீர் வாக்கு மாறாதவர், என் ஜனத்தை அப்பத்தால் திருப்தியாக்குவேன் சொல்லியிருக்கிறேன். நான் வருவேன், என் ஜனத்தை அப்பத்தால் திருப்தியாக்குவேன் என்று சங்கீதக்காரன் சொன்னானே, இந்த வாக்கு மாறாதவைகளை நிரூபித்து காட்டும். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்யுந்தனத்தை தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். தேவனே, வருவேன் என்பதே வாக்கு தத்தம். நீ வருவேன் என்று சொல்லியிருக்கிறேன். நீ வருவதற்கு அடையாளமா உடைய மாம்சத்தை ரத்தத்தையும் என் ஜனங்களுக்கு கொடுக்கிறேன். இதை புசிக்கும் போது ஒவ்வொருவருக்குள்ளும் நீ வருவேன். உடைய கிருபை பாராட்டட்டும். இதை புசிக்கிற எங்களுக்கு சுகம்பலன் ஆரோக்கியம் உண்டாகட்டும். தீமை நாங்கள் காணக்கூடாது. நாங்கள் மனிதர்கள் தான், நீரோ சர்வவல்லமையுள்ளவர். எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.